பிரகாரமாய் பார்க்கும்பொழுது ஒரு குழந்தை பிறக்கிறதுக்கு ஆமென் 10வது மாசம் ஆமென் பரிபூர்ண வளர்ச்சியாய் அது உயிரோட வெளியே வந்து அழுது கொண்ட இந்த உலகத்துக்கு பிறக்கிறதுக்கு 10 மாசம் ஆமென். அநேக தாய்மார்கள் சொல்லுவாங்க, நான் 10 மாசம் சுமந்த பிள்ளை ஆமென், அவள் இப்படி பண்ணா அவன் இப்படி பண்ணா அது இப்படி என்னெல்லாம் நம்ம சொல்றது உண்டு ஆமென். அந்த இந்த 10ஆம் மாசம் ஒரு பரிபூர்ணமாய் இருக்குது, ஒரு நிறைவாய் இருக்கிறது. 10ஆம் மாசத்துல நம்ம வெளியே புறப்பட்டு வருகிறது போல இந்த நாடுகளில் வரும்படிக்காக கர்த்தர் நம்மளுக்கு வாசலை திறந்திருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேரால அது விசுவாசமாய் ஏற்றெடுக்க முடியும்? எனக்காக ஒரு வாசல் திறக்கப்பட்டு இருக்கிறது. கர்த்தர் எனக்காக பெரிய காரியங்களை செய்ய வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. சூழ்நிலைகள் மாறும், பிரச்சனைகள் வரும், ஒவ்வொரு நாளும் அதிகரிச்சுதான் இருக்கும். பிரைஸ் தி லார்ட். ஆனா அதுக்கப்புறமா ஜெபிக்கிற பிள்ளைக்கு, கர்த்தரோடு கூட வாசம் பண்ணுகிற பிள்ளைக்கு, கர்த்தரோடு கூட நடக்க விரும்புகிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் கைவிட மாட்டார். ஆமென். ஹல்லேலூயா. வானு சொன்னது போல ஆமென். ஆனா வேலை செஞ்சோம் கிடைக்கலன்னு நினைச்சோம், ஐயோ ஏன் இப்படி ஆச்சு, ரொம்ப நொந்து போனோம். எல்லா மனுஷனும் அப்படிதான். ஆனா கர்த்தர் கைவிடல. ஏற்ற நேரத்தில் அவர் நம்மளை உயர்த்தி வைப்பார், அவர் நிக்க வைப்பார், அவர் காரியங்களை வாய்க்க செய்வார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த மாசம் தேவன் நம்மளுக்கு கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தம் எஸ்ஐயா தீர்க்கதரிசி புத்தகம் 30ஆம் அதிகாரத்தில் 19ஆம் வசனம். சீயோனை சேர்ந்த ஜனங்கள் எருசலேமில் வாசமாயிருப்பார்கள். இனி நீ அழுது கொண்டிராய். உருக்கமாய் இறங்கி உன் சத்தத்தை கேட்ட உடனே உனக்கு மறு உத்தரவை அருளுவார். அப்படியான எருசலேம் நிவாசிகளே, எருசலேமே ஆமென், Sion inhabitant in Jerusalem, you will weep in longer, he will surely be gracious to you at the sound of your cry. Amen. When he hears it, he will answer you. Amen. Our God will answer you. ஒரு மனுஷன் உத்தரம் கொடுக்கிறது போல இல்ல, மனுஷன் நம்மளோட பேசுறது போல அல்ல. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நம்முடைய இணைத்தார்கள் நம்மளுக்கு சொல்றது போல இல்ல. ஆமென். ஹல்லேலூயா. நம்முடைய ஆபீஸ்ல நம்ம மேனேஜர் சொல்றது போல அல்ல. ஆமென். ஹல்லேலூயா. கவர்மெண்ட் அதிகாரிகள் சொல்றது போல அல்ல. ஆண்டவர் சொல்லுகிறது. ஆண்டவர் சொன்னால் ஆமென். ஹல்லேலூயா, அது அப்படியே நடக்கும். அந்த வார்த்தை மாறாது. அவர் சொல்லுகிற வார்த்தையை விட்டு இடது பக்கமோ வலது பக்கமோ மாறாது. உலகம் நமக்கு எதிராய் நிற்கும். ஆமென். சொன்னவர்கள் மாறி போகும். ஆமென். மனுஷர்கள் மாறும். நாம் சொந்தம் என்று சொன்னது அப்பனும் அம்மையும் நம்மளை விட்டு விலகும். நம்முடைய கணவன் நம்மளை விட்டு போயிடும். மனைவி விட்டுறலாம். ஆனா நம்முடைய பிள்ளைகள் எல்லாரும் நம்மளை விட்டு நீங்கி போகலாம். ஆனா கைவிடாத ஒரு இயேசு இருக்கிறார். அவர் நம்மளை ஒருபோதும் கைவிட மாட்டார். அவர் என்னோடு கூட இருந்த காரியங்களை வாய்க்க செய்யணும். விசுவாசம் உள்ளவர்கள் கரங்களை தட்டி சந்தராதரா ரெக்கரதல் கமலம் பிரௌಢி கானவரவ சந்துர் கமலேந்து வருவிக்கவ ஞான சம்பல் கானவரவ சராதிகிரிகி ஷௌடர வருவிக்கல ராதினில ரிவிக்கவலவ ஹந்துர் கமனே. ஹல்லேலூயா. அவர் நம்மளை கைவிட மாட்டார். கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி வாசிங்க தம்பி. சீயோனை சேர்ந்த ஜனங்கள் எருசலேமில், சீயோன் தேவனுடைய பட்டணம் அல்லனா தேவன் வாசம் பண்ணுகிற இடம், ஜயன். ஆமென். தேவன் இருக்கிற இடம். சீயோனில் சேர்ந்த ஜனங்கள் என்று சொன்னா என்ன அர்த்தம்? ஆமென். என்ன அர்த்தம்? ஆண்டவரோடு சேர்ந்து நடக்கிறவர் என்ன அர்த்தம்? ஆமென். ஹல்லேலூயா. ஒரு மனிதர் ஆண்டவரோடு கூட நடந்தார். ஒரு நாள் இல்ல, ஒரு மாசம் இல்ல, ஒரு வருஷம் இல்ல. யார் அவர்? எத்தனை வருஷம்? ஆமென். ஒரு மனுஷன் எத்தனை வருஷம் ஆண்டவரோடு கூட நடந்தார் சொல்லி வேதத்திலே இருக்கு. எத்தனை வருஷம் நடந்தார்? ராங். அப்படி வந்து இருக்க தெரியும். ஹானோக்கு எத்தனை வருஷம் நடந்தார்? 365 வருஷமா? ஆமென். ஹல்லேலூயா. எத்தனை வருஷம் நடந்தார்? டேஸ் அல்ல நான் கேட்டது, வருஷம். ஆமென். அதிகாரத்திலே நாம் வாசிக்கும் பொழுது அந்த இடத்துல அப்படி இருக்கு, கிளியரா சொல்லியிருக்கு எத்தனை நாள் அவர் ஆண்டவரோடு கூட நடந்தார் என்று சொல்லிட்டு. அந்த இடத்துல 4ஆம் அதிகாரம் 5ஆம் அதிகாரத்துல நாம் வாசிக்கும் பொழுது ஆமென். ஹல்லேலூயா. 300 வருஷம். ஓ,
ஆண்டவரோடு கூட ஒரு மனுஷன் 300 வருஷம் நடந்தான். 300 years. ஹல்லேலூயா. நம்ம ஒரு நாள் நடக்கிறதுக்கு கஷ்டப்படுகிறோம். பிரைஸ் தி லார்ட். அதாவது சியோனில் சேர்ந்து நடக்கிறவர் சொல்லுங்க தம்பி. எருசலேமில் வாசமாய் இருப்பார்கள். எருசலேமில் தேவன் வாசம் பண்ணுகிற இடத்தில் வாசமாய் இருப்பார்கள். ஆமென். தேவனோடு கூட, அதாவது சியோனிலே ஆண்டவரோடு கூட நடக்கிறவர் அவருடைய ராஜ்யத்தில் வாசம் பண்ணுவார். ஆமென். அவருடைய நாடு, அவருடைய வருகைக்காக நாம் அவரோடு காத்து கொண்டிருக்கிறோம். அநேக சம்பவங்கள் அது சொல்லிக் கொண்டிருக்கிறது. தேவ பிள்ளையே, நம்முடைய கர்த்தர் வரப்போகிறார், அவருடைய வருகை சமீபமாய் இருக்கிறது. அநேக காரியங்கள் உலகத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. அநேக தேவ மனுஷர்கள் பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறது. தேவ பிள்ளையே, தேவ சமூகத்தில் நீ திரும்பி வா. ஆமென். ஹல்லேலூயா. கஷ்டப்படுகிற, நெருக்கத்தில் இருக்கிற, வறுமையில் இருக்கிற, அடிமையாய் இருக்கிற ஒரு கூட்டம் ஜனத்துக்காக ஒரு ஆறுதலின் சத்தம் பரிசுத்த ஆவியானவர் தீர்க்கதரிசி மூலமாக, ஆமென், ஹல்லேலூயா, சொல்லுகிற ஒரு வார்த்தை தான் நாம் படிச்சது. ஆமென், ஹல்லேலூயா. இனி நீ அழுது கொண்டிராய். இனி நீ அழுது கொண்டிராய். உன் கூப்பிடுதலின் சத்தத்துக்கு அவர் உருக்கமாய் இறங்கி. அவர் உருக்கமாய் இறங்குவார். ஒன்னு, நீ இனி அழுக வேண்டாம். 2, உன் கூப்பிடுதல் சத்தத்துக்கு என்ன கிடைக்கும்? உருக்கமாய் இறங்கி வருவார். ஆமென். உங்களுக்கு ஒரு விசுவாசம் இல்லையா? விசுவாசம் இருக்கு. ஒரு ஹல்லேலூயா, ஒரு ஸ்தோத்திரம், ஒரு கைதட்டலாம் தட்டுங்க. பிரைஸ் தி லார்ட். ஆமென். மனுஷன் வார்த்தை இல்ல, தேவ வார்த்தை இது. தேவன் பேசுகிற வார்த்தை இது. தேவ சத்தத்துக்கு நாம் காது கொடுக்க வேண்டும். அந்த வார்த்தையை நாம் ரிசீவ் பண்ண வேண்டும். ஆமென். நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். பெற்றுக்கொள்ளும் போது தான் அந்த வார்த்தைகள் நம்முடைய வாழ்க்கையிலே காரியங்கள் வாய்க்க செய்யும். அழுகை உண்டு, ஒரு சமாதானம் இல்லை. ஆமென். கூக்குரல் சத்தம் கேட்கிறதுக்கு யாருமே இல்லை. ஆமென், ஹல்லேலூயா. ஆனா உருக்கமாய் இறங்குற ஒரு கர்த்தர் இருக்கிறார். ஹல்லேலூயா. அதை கேட்ட உடனே உனக்கு மறு உத்தரவு அருளுவார். அது உன்னுடைய சத்தம் கேட்ட நொடி பொழுதிலே உனக்கு மறு உத்தரவை கொடுப்பார். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு விசுவாசம் இருக்கு? க்ளோரி. ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு விசுவாசம் இருக்கு தேவனே? இந்த மாசத்தில் கர்த்தர் சொன்ன 9 மாசம் ஒருவேளை நீ அழுது கொண்டு இருந்திருக்கலாம். 9 மாதமா நீ ஜெபிக்கிற காரியங்கள் இருக்கலாம். 9 மாதமா நீ நெருக்கத்தினுடைய காரியங்கள் கேட்கறதுக்கு யாருமே இல்லாமல் இருக்கலாம். 9 மாதமா நீ தவிச்சு கொண்டு இருக்கலாம். ஹல்லேலூயா. ஆனா இந்த 10ஆம் மாசத்தில் கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை, ஆமென், ஹல்லேலூயா, இனி நீ அழுகிறதுக்கு நான் விட மாட்டேன். உன் கூக்குரல் சத்தத்தை நான் கேட்பேன். உருக்கமாய் இறங்கி வருவேன். கேட்ட நொடி பொழுதில் நான் உனக்கு பதில் கொடுப்பேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பர்கமென்ஸ் பாடுபடுறவர்கள் பாடலை இப்படி பாடினார். யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார். யார் என்னை இயேசு கைவிடவே மாட்டார். கைவிட மாட்டார். கைவிட மாட்டார். கைவிடவே மாட்டார். இயேசு கைவிடவே மாட்டார். கைவிட மாட்டார். கைவிட மாட்டார். கைவிடவே மாட்டார். இயேசு கைவிடவே மாட்டார். ஹல்லேலூயா. கைவிட மாட்டார். உன்னை அவர் கைவிட மாட்டார். உன்னை விட்டு விலகி போக மாட்டார். தேவ பிள்ளையே, நான் சொல்ல வருகிறது, யாரு கைவிட்டாலும், சூழ்நிலைகள் மாறி போனாலும், பிரச்சனைகள் அதிகரித்தாலும், வேதனைகள் வந்தாலும், துன்பங்கள் வந்தாலும், இது 9 மாதம் நீ அழுது கொண்டிருந்தாலும் 10ஆம் மாசத்துடைய கண்ணீர் துடைக்க ஒரு கர்த்தர் வருகிறார். இயேசு வருகிறார். ஆமென். உன்னுடைய பக்கத்தில் இருக்கிற காரியத்தை சொல்லுங்க, உன்னை அவர் கைவிட மாட்டார். உன்னை கைவிட மாட்டார். உன்னை விட்டு விலகி போக மாட்டார். இயேசு கூட இருப்பார். ஹலோ, சகோதரமார்களும் கை கொடுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. கை கொடுத்து சொல்லுங்க,
இயேசு கைவிட மாட்டார். ஆமென், ஆமென், ஹalleluya. இயேசு கைவிட மாட்டார். ஹalleluya. அதே போல அவர் இனி ஒரு பாடல் எழுதினார். இயேசு கூட வருவார், எல்லாவித அற்புதம் செய்வார். இயேசு கூட வருவார், எல்லாவித அற்புதம் செய்வார். ஆமென், ஹalleluya. நான் இப்படி பாடிட்டு பிரசங்கம் பண்ணிட்டு போனா இந்த நாளும் முடியாது, நாளைக்கும் முடியாது. பிரைஸ் தி லார்ட், ஹalleluya. ஏன்னா அது சமூகத்தில் இருக்கும் பொழுது நமக்கு எந்த சோர்வு, வசதி, பலவீனம், கஷ்டங்கள், கவலைகள், கண்ணீர் எல்லாம் மறந்து போயிடும். சோர்வுகள், வசதிகள் எல்லாம் நீங்கி போயிடும். ஹalleluya. தேவப்பிள்ளையே, சீயோனோடு சேர்ந்து நடந்தால், இயேசுவோடு கூட நடந்தால் உன்னுடைய வாழ்க்கையை மாற்றுவார். 10 குறித்து நான் சொன்னோம் 2 கருத்துக்கள். 1, அடிமத்தத்திலிருந்து இஸ்ரவேலை மீட்டுக் கொண்டு வரும்படிக்காக 10 பாதை அனுப்பினார். ஹalleluya. 10 காரியங்கள் செய்தார். ஆமென். அந்த 10வது காரியம் முடிக்கும்போதா அந்த ராஜா சொன்ன, பார்வோன் சொன்னது, நீ ஜனத்தை அழைத்து போய் உன்னுடைய ஆண்டவரை நீ ஆராதனை பண்ணிக்கோ. ஆமென். அந்த அதே அதிகாரத்தில் நாம் 20ஆம் அதிகாரத்தில் 22 அதிகாரம் வாசிக்கும் பொழுது 10 கட்டளை கொடுத்தார். ஹalleluya. முக்கியமான 10 கட்டளைகள் கொடுத்தவர். ஹalleluya. தேவப்பிள்ளையே, நான் சொல்றது முக்கியமாக இருக்கிறது 10. 1, உன்னை அடிமத்தத்திலிருந்து மீட்டு கொண்டு வருகிற அற்புதமான நாட்கள். ஒரு ஆமென் இல்லையா? ஸ்தோத்திரம், ஹalleluya. 2, அவர் ஒரு கட்டளை கொடுக்கிறார். என்னுடைய வசனத்தை விட்டு நீ இடது பக்கமோ வலது பக்கமோ திரும்ப கூடாது. என் வார்த்தைக்கு நீ காது கொடுக்கும் பொழுது, என்னோட கூட நடக்க நீ விரும்புகிறது. ஹalleluya. என்னுடைய சத்தம் கேட்கும்படிக்காக, என்னுடைய பாதத்தில் நீ அமர்ந்திருக்கும் பொழுது, எனக்காக காரியங்களை செய்யும்படிக்காக நீ நிற்கும் பொழுது, ஹalleluya, உன்னோட உனக்காக அவர் பேசுவார். அவர் உருக்கமாய் இறங்கி வருவார். ஹalleluya, ஹalleluya. அவர் கைவிட மாட்டார். அவர் கைவிட மாட்டார். அதனால்தான் அவர் சொன்னார், I will answer you. நான் உனக்கு பதில் கொடுப்பேன். ஹalleluya. அவர் பதில் கொடுப்பார். அவர் கைவிட மாட்டார். அவர் பலப்படுத்துவார். பட் அவரோடு கூட நடக்கணுமானால் அவர் விரும்புறது போல நாம் இருக்க வேண்டும். ஹalleluya, ஹalleluya. நம்முடைய உள்ளம் பரிசுத்தமாய் இருக்க வேண்டும். நம்மளுக்கு தெரியும், இயேசு ஒரு ஊருக்குள்ள நடந்து போய் கொண்டிருக்கிறார். ஒரு மரத்தின் கீழே அவர் வரும் பொழுது அந்த இடத்தில் அவர் நின்றார். நின்று மேல பார்த்துட்டு அவர் சொன்னார், ஆமென், சக்கைவே, நீ இறங்கி வா, நான் இன்னைக்கு உன் வீட்டிலே வர்றேன். ஓ, praise the Lord, hallelujah. வேற ஒன்றுமே கேட்கல, அவ்வளவுதான் சொன்னார். அவன் அங்க இடத்துல எழுதப்பட்டிருக்கிறது, ரொம்ப சிரமப்பட்டு கஷ்டப்பட்டு இறங்கி வந்தான். ஆனா மரத்தில் ஏறதுக்கே அவனுக்கு தெரியாது. ஆமென். கஷ்டப்பட்டு இறங்கி வந்து சொன்னான், நான் வாங்கினது எல்லாம் திருப்பி கொடு. இயேசு கேட்டாரா, நீ என்ன வாங்கினது? ஆமென். 4 மடங்காய் திருப்பி கொடுக்கிறேன். ஆனா அவர் சொன்ன ஒரே ஒரு வாக்குத்தத்தம், ஒரே ஒரு வார்த்தை, இவன் வாக்குத்தத்தம் உள்ளவன், வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவன். ஆமென். இவன் மேல ஒரு வாக்குத்தத்தம் இருக்கிறது. இவன் ஆபிரகாமின் மகனானபடினாலே இன்றைக்கு இந்த குடும்பத்துக்கு ரட்சிப்பு வந்திருக்கிறது. அது உனக்கு தெரியாமா? உனக்கு தெரியாம உன்னை தெரிந்து கொண்டு ஒரு கர்த்தர் இருக்கிறார். ஒருவேளை நீ பாவியா இருக்கலாம். ஒருவேளை நீ ஆமென் இயேசுவோடு நெருங்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கலாம். ஆமென். உன்னுடைய குடும்பத்தில் ஜெபிக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கலாம். ஆமென், ஹalleluya. இயேசுவோடு நெருங்குவதற்கு எந்த வாய்ப்பும் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் இயேசுவை நேசிக்கிறதானால் உனக்கு தெரியாமலே நீ தெரிந்து கொள்ளும் முன்னாடி உன்னை தெரிந்து கொண்ட ஒரு கர்த்தர் இருக்கிறார். அவர் உன்னை கைவிட மாட்டார். உன்னை விட்டு விலகி போக மாட்டார். உன்னோடு கூட வருவார். உன்னை கண்ணீரை துடைப்பார். உன்னை நிந்தைகளை நீக்குவார். ஹalleluya. 4 கருத்துக்கள். 1, ஆமென், 4-5 கண்ணீரை துடைப்பார். 2, நிந்தையை நீக்கி போடுவார். 3, ஆமென், நாம் பயப்படுகிற நிந்தைகளை நீக்குவார். 3வது, அதெல்லாம் நீங்க நம்ம பாக்கியம் உள்ளவர்கள். 4வது, மரணம் நம்மளை விட்டு நீங்கி போயிடும். 5வது, நம்ம பெரிய கஷ்டத்திலிருந்து மீட்டு கொள்ளப்பட்டவர்கள் என்று பேரு நம்மளுக்கு கிடைக்கும்.
பெரிய பிரச்சனத்திலும் நெருக்கத்திலும் வறுமையிலிருந்து வந்தவர்கள் என்று உன்னை குறித்த பேச்சுவார்த்தைகள் நடக்கும். ஆமென். ஹல்லேலூயா. இதுக்கு காரணம் நீ சாட்சி சொல்றது இயேசுவினாலதான் ஆனது. இயேசுவாலதான் கூடும், வேற யாராலும் ஆவாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதை குறித்து யோபு சொல்லுகிற ஒரு வார்த்தை இருக்கிறது. யோபின் புஸ்தகத்திலே 22ஆம் அதிகாரத்திலே 27 இருந்து 29 வரை உள்ள வசனங்கள் நாம் வாசிக்கும் பொழுது அங்கே நாம் பார்க்கலாம். யோபு, நீர் அவரை நோக்கி விண்ணப்பம் பண்ண அவர் உமக்கு செவி கொடுப்பார். ஆமென். நீ அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது அவர் உமக்கு செவி கொடுப்பார். ஆமென். ஹல்லேலூயா. அவர் உனக்கு செவி கொடுப்பார். தேவபிள்ளையே, நாம் கூப்பிடும் பொழுது ஆமென், you will pray to him and he will hear you and you will pray your voice. கன்னடத்தில் எப்படி? கன்னடத்தில் யோபு 22:27 ನೀನು ಪ್ರಾರ್ಥಿಸಿರಿ ಆತನು ಲಾಲಿಸುವವನು ಆತನಿಗೆ ಅರಿಕೆಗಳನ್ನು ಒಪ್ಪಿಸಿರಿ. ನೆಕ್ಸ್ಟ್, ನಮಗೆಲ್ಲ ಸಂಕಲ್ಪಗಳುಂಟು. ಆಮೆನ್. ನಮಗೆಲ್ಲ ಸಂಕಲ್ಪಗಳುಂಟು. ಆಮೆನ್. ನೀ ಸಂಕಲ್ಪಿಸುವಾಗನೇ ಆ ಕಾರ್ಯಗಳು ನಡೆಯುತ್ತೆ. ನಾನು ಹೇಳ್ತಾ ಇಲ್ಲ, ದೇವರ ವಾಕ್ಯ ಹೇಳ್ತಾ ಇರೋದು. ಆಮೆನ್. ಆವಾಗ ಕತ್ತಲೆ ಇರಲ್ಲ, ಬೆಳಕು ನಿನ್ನ ದಾರಿಯಲ್ಲಿ ಪ್ರಕಾಶವಾಗಿ ಬರುತ್ತೆ. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಈಗ ನಿಮ್ಮ ದಾರಿಯಲ್ಲಿ ಕತ್ತಲೆ ಇರ್ಬೋದು, ದಾರಿ ತಪ್ಪಿ ಹೋಗಿ ನಡೀತಾ ಇರ್ಬೋದು. ಆಮೆನ್. ಆ ಥರ ಇರುವಾಗ ದೇವರು ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ, ನಾನು ಪ್ರಕಾಶವಾಗಿ ನಿಮಗಾಗಿ ಬರ್ತೀನಿ. ಆಮೆನ್. ಜನರು ನಿನ್ನ ಕೆಳಗೆ ಬೀಳಿಸಕ್ಕೆ ನೋಡುವಾಗ ಮೇಲೆ ಎತ್ತಿಸರೆ. ಆಮೆನ್. ஹல்லேலூயா. அவர் நின்னை ரட்சித்தானே. ஹல்லேலூயா. தமிழ் பாடிங்க. நீர் ஒரு காரியத்தை நிர்ணயம் பண்ணினால் அது உனக்கு நிலவரப்படும். அது உனக்கு நிறைவேறப்படும். நீ ஒரு காரியத்தை நினைச்சால் அது உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கும். ஹலோ, எத்தனை பேர் அதை ஏற்றுக்கொள்ள முடியும்? ஆமென். ஹல்லேலூயா. ஓ, நீ நினைக்கும் பொழுது, நீ காரியங்கள் செய்ய முயற்சி எடுக்கும் பொழுது, நீ நினைச்சு அப்பா இது ஆகுமா ஆகாது இல்லை, ஆகும் ஆகும். தேவபிள்ளையை நான் புரிந்து கொள்ள வேண்டியது, ஆகுமா ஆகாதா, என்ன ஆகும்னு யோசிக்க கூடாது. ஆகும். ஆண்டவர் சொன்னது ஆமா என்றும் இல்லாம சொல்லதான் சொன்னது. நம்ம அப்படி எல்லாம் ஆகுமா என்ன யோசிப்பாங்க, எப்படி எடுப்பாங்க, இதெல்லாம் உனக்கு தேவையில்லாத விஷயம். நீ சொல்ல வேண்டுதான், நீ செய்ய வேண்டுதான். ஆமென். காரியங்களை கர்த்தர் வாய்க்க செய்வார், அற்புதமாய் செய்து முடிப்பார், அதிசயமாய் செய்வார். ஆனா கர்த்தர் மேல் உன் பாரத்தை நீ வைத்து விட வேண்டும். யோபு அனுபவிச்ச வேதனைகள், கஷ்டங்கள், பாடுகள், சரீரத்துல புழு வர வந்துச்சு. புழு வந்த மனுஷங்களை நீங்க பார்த்திருக்கீங்களா? ஹலோ, நான் பார்த்திருக்கேன். ஆமென். நான் அவரை சுத்தம் பண்ணியிருக்கேன். ஹல்லேலூயா. ஒரே பண்டிகையிலே யாரும் கவனிக்காம ஒரு கிராமத்திலே ஒரு வயசான தாய், அவருடைய புறத்திலே இந்த பின்னாடி ஆமென் அவர் அப்படி திருப்பி படுக்க போகும்பொழுது அது சொன்ன பயங்கரமான ஒரு ஸ்மெல்லு. அப்புறமா பட்டணத்துக்கு போய் தேவையானதெல்லாம் வாங்கிட்டு வந்து கிளீன் பண்ணி சுத்தப்படுத்தி அந்த ரூம் எல்லாம் சுத்தப்படுத்தி ஒருத்தரை நாங்கள் பார்க்கறதுக்காக ஒப்படைச்சோம். தாங்க முடியாத தேவ பிள்ளையே, உங்களுக்கு என்ன கஷ்டம் இருக்கு? உங்களுக்கு என்ன குறை இருக்கு? நம்முடைய சபையிலே நம்ம கூட்டத்திலே பார்த்தால் கொஞ்சம் முடியாம இருக்கிற ஒரே ஒன்று நம்ம வனீஷ்மா தான். அது வனீஷ்மா விட்டு நம்முடைய சபையில எல்லாரையும் அழகா, அற்புதமா, அதிசயமா, மேன்மையா, ஆரோக்கியமா, அற்புதமா, திறமையா தான் ஆண்டவர் வச்சிருக்கிறார். அழகு கம்மியா, கருப்பானாலும் அழகாத்தான் இருக்கு. ஆமென். ஹல்லேலூயா.
உனக்கு பேச்சு திறமை, நடக்கிறதுக்கு, காலுக்கு ஏதாவது கஷ்டம் இருக்கா, கைக்கு ஏதாவது கஷ்டம் இருக்கா, பார்வைக்கு ஏதாவது குறை இருக்கா, ஆரோக்கியத்துக்கு ஏதாவது, சாப்பாடுக்கு ஏதாவது குறை இருக்கா, பிள்ளைக்கு கபா வந்து சொன்னா டக்குன்னு அப்படியே அங்கே மொபைல் எடுத்து டக்குன்னு அடிக்கிறோம், 2 நிமிஷத்துல முன்னாடி வந்து நிக்குது. ஹல்லேலூயா. எங்கம்மா போற, 1 நிமிஷம் வருது பார்த்தா கபாப். ஹலோ, ஹல்லேலூயா. என்ன குறை இருக்கு? ஆனால் நம்முடைய ஜெபங்கள் நாம் தேவனோடு கூட நடக்கிறதில் எவ்வளவு உண்மையா இருக்குன்னு நாம் யோசிக்க வேண்டும். ஹல்லேலூயா. யோபு அந்த கஷ்டம் அனுபவிக்கப்படுதும் யோபு சொன்னது தன் மனைவி கூட சொன்னால், வேணாம் நீ விட்டு அந்த கடவுளை விட்டு விலகி வந்துரு, அந்த கடவுளை நீ விட்டுரு, நீ செத்து போய் ஏன் கஷ்டப்படணும்? சிம்பிளா அவர் சொல்றார் ஆன்சர். ஹல்லேலூயா. அவர் சொல்லியிருப்பாரு, இல்லப்பா அப்படி இல்லை, எவ்வளவோ நன்மையான அவர் நம்மளுக்கு கொடுத்திருக்கிறார். ஒரு கஷ்டத்தை கொடுத்தா நாம் சாப்பிட, நாம் அது அனுபவிக்க கூடாதா, தாங்க கூடாதா? அவருக்கு தெரியுமே அடுத்து என்ன பண்ண வேண்டும். ஆமென். ஆனா கடைசி யோபின் புஸ்தகம் 42, 43, 44 வாசிக்கும் பொழுது, இழந்து போனது அத்தனையும் ரெட்டித்தனமாய் ஆண்டவர் அவருக்கு திருப்பி கொடுத்தார். ஹல்லேலூயா. நீ உன்னுடைய சூழ்நிலையை பார்க்க கூடாது, நீ இருக்கிற நிலைமையை பார்க்க கூடாது, இப்ப என்ன ஆகுது யோசிக்க கூடாது. நீ செய்ய வேண்டியது உண்மையா, உத்தமமாய், பரிசுத்தமாய், விசுவாசத்திலே நிலைத்திருந்த கர்த்தர் செய்கிற அற்புதங்களை காணும்படிக்கு நீ ஆவலோட காத்திருந்தால் போதும். ஹல்லேலூயா. அப்படியானால் இழந்து போன அத்தனையும் ரெட்டித்தனமாய் ஆண்டவர் உனக்கு திருப்பி கொடுப்பார். ஒருவேளை ஒன்றுமில்லாத வாழ்ந்து வந்திருந்தால் உன்னை நிரப்பி செம்மையா ஆண்டவர் உன்னை வைப்பார். ஆண்டவர் கைவிட மாட்டார். ஹல்லேலூயா. அதாவது நாம் இந்த எசேயா 30ஆம் அதிகாரத்தில் 19ஆம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது கண்ணீரை மாற்றுவார். கண்ணீர் வருவதற்கு என்ன காரணம்? ஹலோ ஹலோ எப்ப கண்ணீர் விடும்? 3 விதமா நம்ம கண்ணீர் விடும். டைப் ஆஃப் 3 crying. ஆமென். ஹல்லேலூயா. மனசு நொந்து கண்ணீர் விடும். ஆமென். ஹல்லேலூயா. 2, யாராவது அழுகிறதை பார்த்தா நம்மளுக்கு கண்ணீர் வரும். மீன்ஸ் ஒரு சாவு அப்படிப்பட்ட ஒரு இது வரும்போது இமோஷனா நம்ம கண்ணீர் விடும். 3வது நம்ம நடிச்சு கண்ணீர் விடும். ஹலோ, எப்படி நடிக்கும்? சிலவங்க சொல்ல, எப்படிடா கண்ணீர் விடுறது, எப்படி எங்கிருந்து வர்றதா இது? ஆமாவா இல்லையா? ஆமென். 1 நடிப்பு கண்ணீர், 2 நம்மோடு சேர்ந்து நம்முடைய நண்பர்கள் இல்லைன்னா நம்முடைய சகோதரர்கள் கஷ்டப்படும் பொழுது அவர்கள் கண்ணீர் விடுபடுது, நம்மளுக்கு என்ன ஆகும்? கண்ணீர் விடும். ஆமென். 3வது நம்முடைய நிலைமையை யோசிச்சு நம்முடைய அனுபவத்தை பார்த்து நம்ம கண்ணீர் விடுவோம். நம்முடைய சூழ்நிலைகள், பிரச்சனைகள். ஆமென். கண்ணீர் விடுவதற்கு உண்மையான காரணம் ஒண்ணு, நிந்தங்கள் வரும் பொழுது நாம் கண்ணீர் விடுவோம். ஆமென். 2வது நிந்திக்கப்படுவோம் நினைச்சு நம்ம கண்ணீர் விடுவோம். ஐயோ அவங்க அவங்களை கேவலப்படுத்துமா நினைச்சு நம்ம கண்ணீர் விடுவோம். 2. ஆமென். ஹல்லேலூயா. 3வது இந்த வியாதி கொடூரமான வியாதி, பழைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு சொன்னா அதை நினைச்சு நம்ம கண்ணீர் விடுவேன். ஹல்லேலூயா. பயம், மரண பயம். ஐயோ ஒன்னும் ஆகக்கூடாது பாஸ்டர், பிரேயர் பண்ண. ஆமென். ஹல்லேலூயா. ஒன்னும் ஆகக்கூடாது. ஹலோ, நீ பிறந்து இந்த மண்ணுக்கு விழுந்தால் உண்மையிலே நீ சாவும். கன்ஃபார்ம். அது மாற்ற முடியாது. ஆமென். ஹல்லேலூயா. சாவம் உண்டு. இப்ப நான் சொல்றது வியாதியோட பலவீனதையோட கஷ்டப்பட்டு படுத்து சாவக்கூடாது. ஆரோக்கியமா, சந்தோஷமா, நிம்மதியா நாம் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும். நம்ம எடுத்துக்கொண்ட கர்த்தருடைய சமூகத்தில் இருக்க வேண்டும். அதுக்கு தேவ வசனத்தின் அடிப்படையில் வாழ்ந்தா தான் நமக்கு அது நடக்கும். இல்லைன்னா அந்த காரியம் நடக்காது. ஹல்லேலூயா. நின்னையை எடுத்து போட வேண்டும். ஆதியாகமம் 30ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் வாசிக்கும் பொழுது, ஆதியாகமம் ஆதிகாண்டம் 30ஆம் அத்தியாயம் 23ஆம் வாக்கியம். Genesis chapter 30 verse 23. ஆமென். யோசேப்பினை பிறக்கும் பொழுது தாய் சொல்லுது, அவமானத்தை எடுத்து போட்டதினாலே அவனுக்கு யோசேப் என்று பெயர் போட்டான்.
அந்த அந்த நிந்தையை எடுத்து போட்டோம். கண்டதில் தமிழ் படிங்க தம்பி. அவள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று தேவனின் நிந்தையை நீக்கிவிட்டார் என்றும். தேவனின் நிந்தையை நீக்கிவிட்டார். நான் சில நேரத்தில் ரொம்ப சந்தோஷப்படுவேன். எத்தனையோ குழந்தை இல்லாதவங்களுக்காக ஜெபிச்சிருக்கேன். அவங்களுக்கு எல்லாம் குழந்தை வாக்கியத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். உங்களுக்கு தெரியுமா, எனக்கு என்னுடைய மகள் பிறந்து 10 வருஷம் ஆனதுக்கு அப்புறம் தான் என்னுடைய மகன் பிறந்தது. ஆமென். டாக்டர் சொன்னாங்க அடுத்த ஒரு குழந்தைக்கு வாய்ப்பு இல்லை. பட் ஆண்டவர் எனக்கு வாக்குத்தத்தம் கொடுத்திருந்தோம். தாவீதுக்கு ஒரு ஆண் பிள்ளை கொடுப்பேன், நான் சொன்னது போல நான் உனக்கு ஒரு ஆண் பிள்ளை கொடுப்பேன். ஆமென். ஆனா 10 வருஷம் காத்திருந்தோம். 10 வருஷம். அப்ப இந்த 10 வருஷம் இடையிலே நான் நிறைய இடத்துல பிரேயர் பண்ணிட்டு வரும்பொழுது நிறைய குழந்தைகள் இல்லாதவங்க எல்லாம் ஜெபம் பண்ணுவோம். நான் சந்தோஷமா என் மனைவியோட இடத்துல சொல்லுவேன், பாரு அவங்களுக்கு குழந்தை இல்லாம இருந்தேன், ஆனா இப்ப கன்சீவ் ஆயிருக்கு. ஒரு நாள் அவளுக்கு தமாசத்தா சீரியஸா இல்லாம சொன்னோம், நீ ஊரெல்லாம் ஜெபிக்க போறாப்பா, ஒரு குழந்தைய கொடுக்கிற, நம்மளுக்கு தான் ஒரு குழந்தைய கொடுக்க, நீ ஜெபிக்க மாட்டியா? ஆமென். நான் சொல்லுவேன், ஏற்ற நேரத்தில் ஆண்டவர் கொடுப்பார். ஹல்லேலூயா. பொறுமையா இரு, ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. 23 வாரம் ஆனதுக்கு அப்புறம் தான் என்னோட மனைவிக்கு தெரியும் உள்ள குழந்தை இருக்கிறது. ஹலோ, நம்ப முடியுமா? அவ முன்னாடி இருக்கவளை கேட்டு பாருங்க. she is a nurse, அவர் மெடிக்கல்ல இருக்கிறது. ஆனா 23 வாரம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் அவளுக்கே தெரியுது உள்ளே ஒரு குழந்தை இருக்கிறது. ஆமென். கர்த்தர் எவ்வளவு அற்புதமானவர். ஹல்லேலூயா. 23 வாரம் வந்து சொல்லப்படுது. எத்தனை மாதம்? 5.5 மாதம். ஆமென். 5 மாசம் 3 வாரம் ஆயிருக்கும், இல்லைன்னா 2 வாரம் ஆயிருக்கும். பாருங்க, அந்த குழந்தையை எங்களுக்குள்ள கரத்தில் கொடுத்தோம். பிரைஸ் எல்லாம். ஹல்லேலூயா. நான் சொல்ல வருகிறது, நிந்தையை நீக்கி போட்ட ஆண்டவர் இந்த மாதம் உடைய நிந்தைகளை, உடைய அவமானத்தை ஆண்டவர் எடுத்து போட. அவமானங்கள் நிந்தைகள் வரும்பொழுது நம்மளை குறித்து கேவலமா பேசப்படுது, நம்மளால தாங்க முடியாது. அத நான் சொன்னேன், 3 கண்ணீர். 1 ஆக்டிங் கண்ணீர். ஆமென். 2 இமோஷனல், அதாவது நம்முடைய சொந்த பந்தத்திலே நம்முடைய சகோதரர்கள், நமக்கு நம்ம நெருங்கினவர்கள் நம்மளை விட்டு மாற்றப்படும் பொழுது நாம் அழுகுவோம். 3வது நம்முடைய வேதனைகள் கண்ணீராய் நம்மளுக்கு வரும். உண்மையான ஒரு அழுகையின் சத்தம். ஹல்லேலூயா. இப்படி 3 விதமா இருக்கு. நான் சொல்ல வருகிறது, தேவப்பிள்ளையே, நீ மனஸ்பூர்வமாய் உள்ளத்தின் ஆழத்தில் இருந்த அழுகுதலின் சத்தத்தை கேட்ட இந்த மாசம் கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தம் என்ன தெரியுமா? நீ இனி அழுக கூடாது. அழுகைக்கு காரணம் ஒன்னு அவமானங்களும் நிந்தைகளும் வரும் பொழுது நீ அழுது கொண்டிருக்கும். 6வது உன்னை டிராப்பில் படுத்த விரும்பினால், ஆமென், ஹல்லேலூயா, உன்னை பிளாக்மெயில் பண்ணால் உனக்கு அழுக வரும். ஹல்லேலூயா. ஐயோ, கேவலப்படுத்துவேன், அப்படி பண்ணுவேன், இப்படி பண்ணுவேன் சொல்லுவோம். நம்மளுக்கு என்ன ஆகும்? பயம். நீ இயேசுவின் பிள்ளை, உன்னை ஒருத்தரும் பிளாக்மெயில் பண்ண முடியாது. ஹல்லேலூயா. பண்ணிட்டு பார்க்கலாம். பண்ணட்டுமே. ஹல்லேலூயா. முடியாது. நீ உண்மையிலே இயேசு உனக்குள்ள வாசம் பண்ணுகிறது, இயேசுவே இரட்சகராய் ஏத்து இயேசுவுக்காய் வாழுகிற ஒரு பிள்ளையாய் இருந்தால் உனக்கு விரோதமாய் ஒருவரும் எழும்ப கர்த்தர் விட மாட்டார். அதை ஆண்டவர் நிர்மூலம் பண்ணுவார், கேன்சல் பண்ணுவார். உனக்காக கர்த்தர் யுத்தம் பண்ணுவார். அழிந்து போக, கேவலப்பட, வெட்கப்பட்டு போக கர்த்தர் விட மாட்டார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்பொழுது மற்றவங்க நம்மளை கேவலப்படுத்தும், பயப்படுத்தும், அவமானப்படுத்தும், அந்த பயந்து நம்ம என்ன பண்ணுவோம்? சமீபத்திலே 2 பேர் சூசைட் பண்ணாங்க. 2 பேரும் சூசைட் பண்ணதுக்கு காரணம் அவமானப்பட்டு போவோம்னு நினைச்சு பயந்துட்டு என்ன பண்ணாங்க? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. என்ன கேவலப்படுத்திடுவாங்க, நான் எதுக்கு வாழணும் சொல்லி எழுதி வச்சுட்டு தற்கொலை பண்றேன். ராங். பிள்ளையை நான் சொல்றது, வாழ்ந்து காட்டணும். அதான் நம்முடைய சவால். வாழ்ந்து காட்டணும், அதான் நம்முடைய சவால். ஒன்றும் இல்லாம நீ இன்னைக்கு எவ்வளவு மேன்மையா நிக்குது, அதான் நிறைய பேருக்கு கேள்விக்குறி. நீ எப்படி இருக்கே? ஹல்லேலூயா. ஏன்? கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். நீ கண்ணீர் விட அவர் விட மாட்டார். ஆமென். அது நான் பார்க்கிறோம். 119 சங்கீதத்திலே 39 வசனம் வாசிக்கும் பொழுது, 119 சங்கீதத்திலே 39 வசனம் நாம் வாசிக்கும் பொழுது அங்கே இப்படி சொல்லப்படுகிறது,
நான் அஞ்சுகிற நின்னையே விலக்கி அருளும். அல்லேலூயா. கன்னடದಲ್ಲಿ ಓದಿ. ಅವಳು போதும் தம்பி. ನನ್ನ ಅವಮಾನಗಳನ್ನು ತೊಲಗಿಸು. ಆಮೆನ್. ಅಂಜುತ್ತಿದ್ದೇನೆ. ಸಾಕು. ಪ್ರೈಸ್ ದಿ ಲಾರ್ಡ್. ಅವಮಾನವನ್ನು ನಮ್ಮನ್ನೇ ಬಿಟ್ಟು ಹೋಗಬೇಕು. அவமான நிந்தகள் நம்மளை விட்டு நீங்க வேண்டும். நீங்கும். நீ நிந்திக்கப்பட அவர் விட மாட்டார். நிந்திக்கப்படுவது நினைச்சால் நமக்கு கண்ணீர் தான் இருக்கும். ஹalleluya. தேவ பிள்ளை அது உண்டாக கூடாது. ஆமென். இந்த ரெண்டு இடத்தை தாங்கினால், அதை சகித்தால், அதை சகிக்கிறவன் தான் பாக்கியவான். நிந்தை அவமானத்தை சகிக்கிறவன் பாக்கியவான். மத்தேயு 5ஆம் அதிகாரத்திலே 11ஆம் வசனம் வாசிக்கும் பொழுது அப்படி சொல்லப்படுகிறது. படிங்க. Matthew chapter 5 verse 11. ನನ್ನ ನಿಮಿತ್ತವಾಗಿ ಜನರು ನಿಮ್ಮನ್ನು ನಿಂದಿಸಿ ಹಿಂಸೆಪಡಿಸಿ ನಿಮ್ಮ ಮೇಲೆ ಕೆಟ್ಟ ಕೆಟ್ಟ ಮಾತುಗಳನ್ನು ಸುಳ್ಳಾಗಿ ಹೊರಿಸಿದರೆ ನೀವು ಧನ್ಯರು. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ನೀವೇ ಧನ್ಯರು. ಈಗ ನೀವು ಯೋಚನೆ ಮಾಡಬೇಕು, ನಿನ್ನ ಮೇಲೆ ಎಷ್ಟು ತಪ್ಪಾಗಿ ಹೇಳಿರುತ್ತೆ, ಎಷ್ಟು ಕೇವಲವಾಗಿ ಮಾತಾಡಿರುತ್ತೆ, ಎಲ್ಲಿ ನಿನ್ನ ಬಿಡಲ್ಲ ಅಂದ್ರೆ ನಿಮ್ಗೆ ಎಷ್ಟೆಲ್ಲ ಮಾಡಿದೆ. ಆದರೆ ದೇವರು ಹೇಳ್ತಾ ಇರೋದು, ಆಮೆನ್, ನೀನೇ ಧನ್ಯವಂತನು. ಆಮೆನ್, ನೀನೇ ಧನ್ಯವಂತನು. ಆಮೆನ್. தமிழ் படிங்க. என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவிதமான தீமையான மொழிகளையும் உங்க பேரில் பொய்யாய் சொல்வார்களானால் நீங்கள் பாக்கியவான். தம்பி, தங்கச்சி, அருமை தாயே, தகப்பனே, எத்தனையோ நிந்திக்கப்பட்டிருக்கலாம், அவமானப்பட்டிருக்கலாம், எல்லாருடைய ஆதரவு அற்று போயிருக்கலாம். ஆனா கர்த்தர் சொல்றார், என் நிமித்தமாய் இருந்தால் நீதான் பாக்கியவான். ஆமென், நீ பாக்கியவான். நம்ம கேரளாவில் எடுத்து பார்த்தா டெய்லி லாட்டரி வித்தே ஆயிரக்கணக்கான ஆளுங்க வாழ்றாங்க. இப்ப கூட எல்லாரும் எதிர்பார்த்துட்டே இருக்கிறாங்க. ஒரு டிக்கெட், ஓணம் பண்டிகை வந்திருக்கு, 25 கோடி ஒரு டிக்கெட். எவ்வளோ? யாருக்கும் விழுந்திருக்கு. எவ்வளோ? அப்ப அவங்க சொல்றாங்க, அவன்தான் பாக்கியவான். ஆமென். ராங். நானும் நீங்களும் தான் பாக்கியவான். நம்மளே போல பாக்கியம் உள்ளவர்கள் வேறு யாரும் இல்லை. பணம் எல்லாம் பாக்கியத்தை கொடுக்கிறது. சமாதானம், மற்றுள்ளவர்களுக்கு நீ ஒரு வார்த்தை சொன்னால் மற்ற கேட்கிறவருக்கு ஒரு ஆறுதல், சமாதானம் வந்தால் நீதான் பாக்கியவான். அதுக்கு நீ நின்னையும் அவமானம், கஷ்டங்களும் பிரச்சனைகளும் பெற வேண்டும். ஆமென். அது இயேசு மூலமாக பெற்றால் அதுதான் பெரிய பாக்கியம். ஹல்லேலூயா. யாரும் தூங்கக்கூடாது. சிலவங்களுக்கு கண் அப்படியே மூடி வருது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. இப்போ நம்ம பாக்கியவான்களா இருக்கும். அடுத்தது 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 54ஆம் வசனம் வாசிக்கும் பொழுது, நம்மளுக்கு வாக்குத்தத்தம் பண்ண தேவன் மரணத்தை நம்முடைய இடத்திலிருந்து நீக்கி போடுவார். ஆமென். மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்திலே 54ஆம் வசனம் வாசிப்போம். ಬರೆದಿರುವ ಮಾತು ನೆರವೇರುವುದು. ಆ ಮಾತು ಏನೆಂದರೆ, ಮರಣವು ನುಂಗಿಯೇ ಹೋಯಿತು, ಜಯವಾಯಿತು ಎಂಬುದು. ஆமென். மரணம் நீங்கி போனது, ஜெயம் வந்தது. ஹல்லேலூயா. நீ அழுகாதுன்னு சொன்னதுக்கு என்ன காரணம் தெரியுமா? உன்னை யாராலும் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு கர்த்தர் சொல்லுகிறார். அந்த கருத்தை தான் நம்மளுக்கு எடுத்து சொல்லிக் கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. தமிழ் படிங்க தம்பி. அழிவுள்ளதாகிய இது அழியாமையையும் சாபக்கேதுவாகிய இது சாவாமையையும் தரித்துக் கொள்ளும்போது மரணம் ஜெயமாக விழுங்கப்பட்டது என்று மரணம் ஜெயமாக விழுங்கப்பட்டது என்று எழுதியிருக்கிற வார்த்தை நிறைவேறும். எழுதியிருக்கிற வார்த்தையை நிறைவேறும். தேவனுடைய வசனத்தில் ஒரு வார்த்தை இப்படி சொல்லப்படுகிறது, என்னுடைய வார்த்தைகள் ஒன்று வெறுமையை என்னிடத்தில் திரும்பி வராது, அது காரியங்களை வாய்க்க செய்துதான் திரும்பி வரும். ஆமென். ஆமென்.
ஆமென். ஹalleluya. மரணம் எல்லா நாளும் மரணம் உன்னை தொடாது. உனக்கு தீர்க்காயுசை கொடுப்பேன் சொல்லப்பட்டிருக்கு. 91ஆம் சங்கீதத்திலே கடைசி வசனம் சொல்லப்படுகிறது, ஆயுசை நீட்டி கொடுப்பேன், தீர்க்காயுசினாலே திருப்தி வருத்துவேன், என் ரட்சிப்பை உனக்கு காட்டுவேன். ஹalleluya. ஆனா அதுக்கு சட்டில மோசே ஒரு வார்த்தை சொன்னதுனால நம்ம அதே தான் படிச்சுட்டு இருக்கிறோம். என்ன சொன்னாரு? ஒரு மனுஷனுடைய ஆயுசு 70, அதிகமானால் 80. ஆனா அடுத்த 90ஆம் சங்கீதத்தில் அப்படி சொல்லி இருந்தால் 91ஆம் சங்கீதத்தில் சொல்லப்படுகிறது, தீர்க்காயுசை நான் அவனுக்கு கொடுப்பேன். ஆனா அது நம்ம படிச்சது இல்ல. நம்ம படிச்சது இது மட்டும்தான். எது? 70 வயசுக்கு போயிடும், அதிகமான 80 வயசு. ஆமென். நீ 70க்கும் போகாது, 80க்கும் போகாது, நீ செம்மையா வாழ். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. அப்படி கர்த்தர் விரும்புகிறார். நம்ம என்ன போதும், என்னை அங்க எடுத்துக்கொள்ளப்பா, எனக்கு இப்படி கஷ்டப்படுத்தாது என்ன. ஹalleluya. ஹalleluya. நல்ல நிம்மதியா இருக்கும் பாருங்க, அப்படி சொல்லுவீங்களா? ஹலோ, சந்தோஷமா நிம்மதியா சாட்டிஸ்ஃபைடா இருக்குமா, என்ன எடுத்துக்கொள்ளப்பா, நான் நிம்மதியா இருக்கிறேன், யாருன்னா சொல்லுவீங்களா? ஹalleluya. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒரு பிரச்சனை வரும்போது, ஒரு சூழ்நிலை வரும்போது, ஒரு கஷ்டம் வரும்போது, யாருன்னா நம்மளே உபதேசம் பண்ண, நம்மளுக்கெல்லாம் உபதேசம் பண்றதை பிடிக்காது. வந்துட்டோம், அது அவர் ஆரம்பிச்சிடுவாரு. ஆமென். ஹalleluya. ஏன்னா நம்மளே வந்துட்டு உபதேசம் பண்றது, நம்மளுக்கு நல்ல கருத்தை சொல்றது நம்மளுக்கு பிடிக்காது. நம்ம சொல்றதா எல்லாம் சரின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். தேவப்பிள்ளையே, நாம் விழுந்து போக, உயிர் இல்லாதவராய் சத்து போக கர்த்தர் விடமா. நேற்று ஒரு சாவு நடந்தது. முந்தானத்து சாயந்தரம் ஒரு 4:30 மணி, அப்படி ஒரு 5 மணிக்கு நாங்கள் வீட்டில் இருக்கும் பொழுது எனக்கு திடீர்னு ஒரு மெசேஜ் மாதிரி அப்படி பாஸ் ஆச்சு, ஒரு மரணம். நான் 2-3 தடவை வீட்டில் சொல்லலாம், யாரோ போகுது நம்ம குடும்பத்தில். அப்படி ஜெபம் பண்ணும் பொழுது குடும்பத்தில் இல்லைன்னு தெரிஞ்சிச்சு. ஆனால் ரொம்ப வேண்டியவர், ஒரு வாலிபன். நாங்கள் எல்லாம் ஒரே பாத்திரத்தில் சாப்பிட்டு வளர்ந்து வந்த பையன், 47 வயசு, என்னுடைய தம்பி வயசு. தண்ணி அடிச்சு அவனுடைய லிவர் போயிட்டு, லிவர் சிரோசிஸ் சொல்லுகிற வியாதியினாலே நேற்று உலகத்தை விட்டு மாற்றப்பட்டது. 2 பெண் குழந்தைகள். ரொம்ப மனசு கஷ்டமாயி போச்சு. நம்ம யோசிச்சு, நான் அடிக்கடி சொல்லிட்டே இருக்கிறோம், நம்ம சர்ச்சில் யாருன்னா தண்ணி அடிக்கிறவங்களா தயவு செய்து தண்ணி அடிக்காது. ஒரு வியாதி, லிவர், கிட்னி, ஹார்ட், எங்கெல்லாம் ஒரு இடத்துல அட்டாக் ஆச்சுன்னா அது சரித்திட்டு போவாது, அது மரணத்தோட தான் முடியும். ஆமென். ஹalleluya. சோ நான் சொல்ல வருகிறது, ஜாக்கிரதையா இருங்க. அந்த குடும்பத்தின் நிலைமை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அந்த தாய் அந்த பிள்ளைகளை வச்சு எப்படி வாழ முடியும்? ஆனா ஆண்டவர் சொல்லுது, நம்மளில் இருந்து, நம்முடைய குடும்பத்தில் இருந்து மரணத்தை நீக்கி போடுவார். இனி கொஞ்சம் கிளியரா சொல்லணுமானால், எஸ்ஐயா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்திலே 25ஆம் அதிகாரத்திலே 8ஆம் வசனம் வாசிங்க. அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்குவார். ஆமென். மரணத்தை ஜெயமாய் விழுங்குவார். கர்த்தராகிய தேவன் எல்லா முகங்களில் இருந்தும் கண்ணீரை துடைத்து எல்லா முகங்களில் இருந்து. ஆமென். நுகம் அல்ல, முகம். உன்னுடைய முகத்தில் நீ கண்ணீர் விட அவர் விட மாட்டார். கண்ணீரை துடைத்து தங்கள் ஜனத்தின் நிந்தையை பூமியில் இராதபடிக்கு முற்றிலும் நீக்கி விடுவார். கர்த்தர் சொன்னார். ஹalleluya. பாருங்க, நிந்தையே அவமானங்களும் நீங்கி போகும். ஆமென். பிரச்சனைகள் நீங்கி போகும், மரணம் நீங்கி போகும், கண்ணீர் நீங்கி போகும். அவர் கூட இருந்து நடத்துவார். தேவப்பிள்ளையே, இதனாலதான் அவர் சொன்னது, ஆமென், நான் உன்னோட கூட இருந்து நடத்துவேன், நான் அவனுக்கு உத்தரவு கொடுப்பேன், அவன் என்னை நோக்கி கூப்பிடும், நான் அவனுக்கு மறு உத்தரவை கொடுப்பேன், தீர்க்காயுசினாலே நான் அவனை திருப்திப்படுத்துவேன், என் ரட்சிப்பின் சந்தோஷத்தை அவனுக்கு காட்டுவேன். 91ஆம் சங்கீதம் 15-14 வசனம் வாசிங்க. அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளுவேன். கவனிங்க, நான் அவனுக்கு மறு உத்தரவை அருளுவேன். ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். பாருங்க, ஆபத்து வந்தால் தப்புவித்து நடத்துகிற கர்த்தர் இருக்கிறார்.
நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக்கி என் ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன். அவ்வளவுதானா? நீடித்த நாட்களால் திருப்தியாக்கி. அதாவது தீர்க்காயுசே, மலையாளத்திலே தீர்க்காயுஸ்னு சொல்லப்பட்டிருக்கு. பட் இங்கிலீஷ்ல எப்படின்னு எனக்கு தெரியல. லாங் லைஃப். ஆஹா, ஹalleluya. ஆமென். திருப்தியாய் நடத்துற கர்த்தர் இருக்கிறார். அந்த இயேசுவின் கர்த்தர் நம்மளை ரொம்ப புகழுப்போமா? ஆமென். நீ கலக்க கூடாது, நீ கண்ணீர் விடக்கூடாது, நீ தனிமையை உட்கார்ந்து அழுகிறது உண்டு, யாருக்கும் அவருடைய கஷ்டம் தெரியக்கூடாது யோசிக்கிறது உண்டு. ஐயோ நான் எப்போ இதானே சொல்றது, நான் இனி இது எப்படி சொல்றது யோசிக்கிற அனுபவம் உண்டு. தேவப்பிள்ளையே அப்படி இல்லை, உன்னை அறிகிற ஒரு கர்த்தர் இருக்கிறார். நம்ம எல்லாம் எழுதி நிற்போம். ஓ ஷபரபன சந்தரா ரகதஜல் கமன ஹஸ்தரி ராதினில் ரிபிக்க பலப ஹதுர் கமனே ஜூர நால ராதினில் ரிபிக்க பலப ரபா ஷபர துரகே வஷியாத்துன தல் கமனே